ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உனக்கான ஒரு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மன சுமையை எல்லாம் நான் சுமந்துக்கிட்டு நீ செஞ்ச தவறுகளையும் கர்ம வினைகளையும் மன்னிச்சு உன்னை வலிமை உள்ள ஆளாக மாற்றி உன் மன வலிகளையும் வேதனைகளையும் போக்குவதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே. நான் சொல்கிறத நீ கவனமாக காது கொடுத்து கேட்டினா அதுக்கு மேலே நடக்கும் விஷயங்கள் எல்லாமே நீ என்னை வந்து தேடி வந்து நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களாக மாறிடும். உன்னுடைய கடந்த காலம் இறந்த காலமாக மாறி போயிடுச்சு. இறந்த காலம் இனி உன்னோடு இல்லை அல்லவா? அது முடிஞ்சு போன ஒரு அத்தியாயம் தானே. அப்படி இருக்கும்போது கடந்த காலமாகிய இறந்த காலத்தில் உனக்கு நடந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நீ எதுக்காக உன்னை துன்பப்படுத்தி துயரப்பட்டு கொள்கிறாய்? கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போது அதை மாற்ற முடியாதுன்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. அதிலிருந்து நீ மீண்டு வர முடியும். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி கடந்து வர தயாராகு. அது இதுன்னு தேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் உன் மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டினாலே உன் வாழ்க்கையில் ஒரு புது பொலிவு வந்துடும். ஒரு விஷயம் மறுபடியும் மறுபடியும் உனக்கு ஞாபகம் வருது, உன் மனசை கஷ்டப்படுத்துதுன்னா மறுபடியும் அதை உன்னால் மறக்கவும் முடியுங்கிறத நீ நிரூபி. ஒவ்வொரு முறையும் தேவையற்ற விஷயங்கள் உனக்கு ஞாபகத்தை கொடுக்கும் போதெல்லாம் நீயும் அதை தேவையில்லாதது நினச்சி மறக்க தயாராகு. ஒவ்வொரு நாளும் வரப்போகிற நல்ல காலத்தை எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோட தொடங்கு. இப்போது நீ வாழும் வாழ்க்கைங்கிறது உனக்கு ஒரு புது பிறவியாக இருக்கட்டும். எப்போதுமே மனசு நீ சுத்தமாக வச்சுக்கிட்டீன்னா சுத்தமான மனசுக்குள்ள என் அருளின் மூலமாக இந்த சாயப்பா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை இனிதே நீ வாழும்படியும் உனக்கான நல்ல பாதையை நான் காட்டுவேனேன்னு செல்லவே. நீ எப்போது கண்கலங்கி நின்றாலும் இந்த சாயப்பா உனக்காக நேராக உன் கண்ணு முன்னால் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டேன். என் அருள் வெகு தூரத்தில் இருந்தாலும் நீ என்னை விட்டு 7 கடல் மலை தாண்டி போனாலும் ஏதாவது ஒரு மனித ரூபத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலையையோ உருவாக்கி நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன். உனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஏதாவது ஒரு உயிரை தேர்ந்தெடுத்து அந்த உயிரின் மூலமாக உன்னிடம் நான் வந்து சேர்வேன். அந்த உயிர் யாரு உன்னை நோக்கி வருவாங்கன்னு எதையும் யோசிக்க வேண்டாம். என் அருள் எப்போது யார் மூலமாக எந்த ரூபத்தில் வரும்னு யாராலையும் யோசிக்க முடியாது. பல வழிகளில் நான் வெளிப்படுவேன் என் செல்லமே. ஏதாவது ஒருவர் மூலமாக உனக்கு உதவி செய்வேன் அல்லது ஆறுதல் சொல்லும் வார்த்தையாக வந்து சேருவேன். சில நேரங்களில் சில மனிதர்களின் பாசமாகவும் வந்து நிற்பேன். எப்போதும் எல்லா நிமிடங்களிலும் நான் உன் பக்கமாகவே தான் இருக்கேன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டினா போதும். நீ இழந்த பணத்தையும் நீ பொருளாதாரத்தையும் மீட்டு கொள்ளும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. நீ எதெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எதையெல்லாம் இழந்துட்டோன்னு நினச்சி வருத்தத்தோட நம்பிக்கை இழந்து நிற்கிறாயோ அது அனைத்தையும் மீண்டும் சரி செஞ்சு சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது வாய்ப்புக்கான கதவு திறக்க போகுது. நீ எப்போதும் மனதை தளர விடாதே. நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். நிதானத்தோடும் பொறுமையோடும் உன்னுடைய புது முயற்சியை செய்ய தொடங்கு. அந்த முயற்சியின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நீ இழந்ததை விட இரட்டிப்பானதை பெற்று மகிழ்வாய் என் செல்லமே. என் அருளும் உன் உழைப்பும் ஒன்றாக சேரும்போது இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான வெற்றி கதவுகள் தானாக திறக்க முடியும். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் அன்புக்கும் சேர்த்துதான் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசின் ஆழத்தில் நீ என் மீது வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் எதிர்பார்த்தது போல நீ நினைப்பது போல நடத்தி முடிச்சிருவேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் பரவ போகுது. நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துருச்சு. உன் கண்ணீர் துளிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சாயப்பா இப்போ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்படியும் மலர்ச்சி பெருகும்படியும் செய்ய போகிறேன். உன் மனசை நீ எப்போதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வச்சுக்கோ. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். அந்த மாற்றத்தின் மூலமாக உன் வாழ்க்கை இன்னும் நிம்மதியும் மகிழ்ச்சியான பாதைக்கு போகும். நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாலும் அதற்குரிய பலனை நான் உன் கைகளில் கொடுக்காம ஓய மாட்டேன். இப்போது கூட நீ செஞ்ச முயற்சிக்கு பலனாகவே உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் பாதையை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி செய்ய வந்திருக்கேன். எந்த கவலையும் உன்னை தளர செய்யாது என் செல்லமே. இந்த சாயப்பா உன் பக்கத்திலேயே இருந்து
ஒவ்வொரு அடியிலும் என் அருளை செலுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு இனிய திருப்பமாக நான் இருந்து உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ மன தூய்மையோடு இருந்தீனா நானே உன்னை பாதுகாத்து உனக்கான வரங்களை அள்ளித் தருவேன். நீ செய்யும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் என் அருளால் நிறைவடைய போகுது. தூய்மையான மனசோடு என்னை வணங்கி வரும் உனக்காகவே இந்த சாயப்பா நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். நான் கொடுக்க போகிற வரம் உன் கைகளில் உனக்கான கனவை நனவாக்கி உன் இதயத்தை நன்றியால் நனைக்கப் போகுது என் செல்லமே. எப்போ நீ என் பேரை சந்தோஷமாக சொன்னாலும் நான் உடனே உனக்கு துணையாக ஓடி வந்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன். நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அனைத்தையும் இந்த சாயப்பா நானே உனக்கு செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன்றதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் மனசை சுத்தப்படுத்தி உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை விமர்சித்தவங்களும் உன்னை குறை சொன்னவர்களும் ஏதோ ஒரு வகையில் உன் முன்னேற்றத்துக்கு காரணமாக தான் இருந்திருக்காங்க. அடுத்தவங்களை உன்னை குறை சொல்லும்போது தானே அதை தாண்டி ஜெயிக்கணுன்ற வைராக்கியம் உனக்குள்ளே வந்தது. உனக்கு நிழலாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்ற வந்துட்டேன். இன்னும் நீ ஜொலிக்க போகிற, வாழ்க்கையில் உயர போகிற. எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் பாறை போல நீ உறுதியாக இரு. யாருடைய வார்த்தைகளும் உன் மன அமைதியை குலைக்காத அளவுக்கு தைரியமான பிள்ளையாக இருக்கணும். இந்த சாயப்பா தெய்வமாக உன் பக்கத்திலே தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் கண்ணீரை தொடச்சி வலியை போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். இன்னும் நீ பிரகாசித்து ஜொலிக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ அனுபவித்த வலியும் வேதனையும் கஷ்டமும் இந்த உலகத்துக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா உனக்கு ஆறுதலாக இருந்து உனக்கு பாதுகாப்பை கொடுத்து அள்ளி அரவணைச்சு நீ ஏங்கி எதிர்பார்த்து கேட்ட அத்தனையும் இப்போது நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். தேவையில்லாமல் நீ கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். எத்தனையோ அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் தாங்கி உடஞ்சி போயிருந்தனே, இப்போது மறுபடியும் மீண்டு எதிர்த்து நிற்க தயாராகு. உன்னை வலியும் வேதனையும் இப்போ உன்னை வலிமையான ஆளாக மாத்திருச்சுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் துயரத்தின் நடுவே என் ஆசீர்வாதம் உன்னை பாதுகாத்து உனக்கான வெற்றியை கொடுக்கும். உண்மை இல்லாத மனிதர்களின் நிழல் கூட உன் பக்கத்தில் படாமல் உன் வாழ்க்கையில் சேராமல் அனைத்தையும் அனைவரையும் விலக்கி வச்சு என் அருளின் மூலமாக துன்பமற்ற இன்பமான மகிழ்ச்சியான ஒளிமயமான வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. அறிவு இல்லாதவர்கள் தான் அறியாமையோட அடுத்தவங்களையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்து தன்னை தாழ்வாக நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அறிவுள்ள என் செல்ல பிள்ளையான நீ உன் வாழ்க்கையை யார் வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்கவும் வேண்டாம், உன்னை தாழ்வாக நினைக்கவும் வேண்டாம், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படவும் வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். நீ ஒருபோதும் மனம் தளராம தைரியமாக உறுதியாக இருக்கணும். நானே உன்னை பாராட்டி பேரும் புகழும் சீரும் சிறப்பும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். அடுத்தவங்க அறியாமையின் விளிம்பில் இருந்தாலும் நீ அறிவுள்ள பிள்ளையாக புத்திசாலி பிள்ளையாக நடந்துக்கோ. என் அருளின் வெளிச்சம் நிச்சயம் உன்னை ஜொலிக்க வைக்கும். உனக்கு இருக்கும் எல்லா கனவுகளையும் நனவாக்கி உன் ஆசையை நிறைவேற்றி உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.